வெளிப்படை மீடியா குரூப் அண்ட் ஸ்டார் லைஃப் சேவைகள் என்றும் உங்களோடு. ஆலய மற்றும் தேவாலய நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகள், பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வுகள், பிறந்தநாள் நிகழ்வுகள், புதுமனை புகுவிழா நிகழ்வுகள் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள், அத்தோடு பொது நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள், கலை கலாச்சார நிகழ்வுகள், பாடசாலை நிகழ்வுகள், விளையாட்டு நிகழ்வுகள், மரண இறுதி கிரிஜை சடங்குகள் என அனைத்து விதமான நிகழ்வுகளையும் குறைந்த கட்டணத்தில் உலகம் முழுவதிலும் ஒளிபரப்பி மகிழ்ந்திடுங்கள். நாடளாவிய ரீதியில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த சேவைகள். என் ஸ்டார் லைஃப். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 077 36 43 856. கொடிகாமம் சந்தையில் புதிய கட்டடத்துக்கு அடிக்கல். வியாபாரிகள் குழப்பம். நடந்தது என்ன? யாழ் தென்மராட்சி கொடிகாமம் பொதுச்சந்தையில் அமையவுள்ள புதிய சந்தை கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்றைய தினம் நண்பகல் வேளை இடம்பெற்றது. சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் பொன்னையா குகதாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன், சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் பொன்னையா குகதாசன் மற்றும் செயலாளர் உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தியின் தென்மராட்சி அமைப்பாளர் காராளசிங்கம் பிரகாஷ் மற்றும் வியாபாரிகள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டு அடிக்கல்லை நாட்டி வைத்தனர். அப்படியே விடலாம். வெட்டாட்டி விடுங்க. அதுக்கு அங்கே இருந்து இதன்போது சில வியாபாரிகள் இது தொடர்பில் தமக்கு தெரியாதென்று வாதிட்டு குழப்பத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதுக்கள் வந்து தற்காலிகமாக இருந்தோ உங்களுக்கு சாவச்சேரி கட்டிடம் எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி வளவு இதில் உங்களுக்கு ஒரே பார்வை, அதாவது நாங்கள் முந்தி எப்படி இருந்தோமோ அதே பார்வையில் கட்டிடம் கட்டி தருவோம், அதுவரையும் எங்களுக்கு இடத்தை விட்டு தருவோம்னு சொன்னீங்க. அது சம்பந்தமாக இப்போ எங்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்ன? ஒன்றுமே வேண்டாம். இல்ல நான் ஒன்று சொல்றேன், திருப்பி ஒரு கூட்டம் ஒன்று கூப்பிட்டு இங்க வச்சு கதைக்க தேவையில்லை. ஆபீஸ்ல எல்லாரும் வாங்க, சந்தை தயவு செய்து மன்னிக்கணும். இப்போ எங்களுக்கு மரக்கறி வியாபாரிகளை முன்னுரிமைப்படுத்தி மரக்கறி
கொள்வனை அதாவது விவசாய உற்பத்தி பொருள் சம்பந்தமாகவும் தேங்காய் கடையும் மீன் கடையும் வச்சு தான் இந்த சந்தை 18.5 லட்சம் போன சந்தை, அடுத்த வருஷம் 35 லட்சம் போன சந்தை. திருநாயா மாஸ்டர் பிரேசனையில் தலைவராக இருக்கும்பொழுது தான் நடத்தி 3 மாதத்தால் இன்னொரு தடவை கொடுத்தாரு. தென்னை பிறவை அவிழ்த்து கொடுத்தவைக்கு கூட்டி விட்ட சந்தையை இப்போ 2 கோடிக்கு மேலே போன சந்தைக்கு முதலாவது மூலதாரணம் மரக்கறி தான். அடுத்தது தேங்காய் கொஞ்சம் வருங்க கலைக்க எங்களுக்கு மரக்கறி கிடையாது, எங்களுக்கு மரக்கறி கிடையாது. இப்போ எங்களுக்கு மரக்கறி கிடையாது. உழைச்சி கொடுக்குற சந்தைன்னா மரக்கறி கிடையாது. ஒரு கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ண சொல்றேன். சரியோ ஒன்று தானே? இது வந்து ஒரு இப்ப இது மட்டும் தான் கட்டுறேன். இதை விட இதுக்கு கணக்கு ஒரு பிளான் இருக்கு தானே கூட திட்ட வரவு தரவிட. அப்ப அந்த திட்ட வரவை இவங்களுக்கு இந்த உறுப்பினர் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு விளங்கப்படுதுங்க. இப்படித்தான் சந்தை வர போதும் உங்களுக்கு எதிர்பார்ப்பு. ஐயா எங்கள்கிட்ட வயசுக்கு நாங்கள் வந்து சந்தைக்கு வந்து ஆரம்பிக்கிற காலம் கொஞ்சம் கூடிய காலம் போதும். வருங்காலம் சிறப்பாக இருக்கணும். தென்மராட்சியின் சந்தை அமைஞ்ச இடம் ஒரு சிறப்பான இடம். இந்த இடத்த சந்தையை இந்த பிரதேசவை சரியா இப்போ சேராதவங்களுக்கு குற்றம் இல்லை, தலைவரில் குற்றம் இல்லை. இந்த தனப்பாளர் நாங்கள் சரியான வழி நடந்ததில்லை. நாங்கள் இந்த கட்டத்தில் அவங்கள கட்டாயப்படுத்தி எவ்வாறு மாநிலங்களோட கேட்டதுனாங்க அதே மாதிரி எல்லாம் சில வழிகள் நாலு பக்கமும் ஆருடைய பின் வாங்கலால தேவண்ண உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் நான் சொல்றேன் 4 பக்கம் இதே மேல செட் அடிச்சதுல எல்லா மெம்பர் ஆக்களும் நிக்கிறா. எல்லாருக்கும் இந்த கூட்டம் நடந்தது சரியோ. இந்த பக்கம் எழும்பாத காரணத்தினால இதே மாதிரி தானே நான் சொல்றேன். இல்ல பிரச்சனை பத்தி பிரியோசனம் இல்ல தானே? இல்ல இல்ல இப்ப உங்களுக்கு தெரியாது, இப்ப தெரியாதானே உங்களுக்கு? சரியோ தெரியப்படுத்துறதுக்கான நடவடிக்கையை நான் எடுக்கிறேன். எப்படி என்றா ஒரு சங்க தலைவரும் வேண்டாம். இந்த சந்தையில் எத்தனை வியாபாரி இருப்பினோம்? 35 பேர். ஒட்டுமொத்த வியாபாரி 100 பேர். 100 பேருக்கு இடம் இருக்கு தானே கூட்டம் வைக்கிறதுக்கு. சபையில இல்லாட்டா டிஎஸ் ஆபீஸ்ல கூப்பிட்டு சரியோ பிரதேச தவிசாளர் எல்லாரையுமே கூப்பிட்டு உங்களோட சந்தை எப்படி வரணும் திட்ட வரைவு உங்கள்கிட்ட இருக்கா? பூரணமான திட்ட வரைவு இருக்கு தானே? அதை தெளிவா ப்ராஜெக்ட்ல போட்டு ரோயிங்கோட உங்களுக்கு தர்றேன். அப்ப உங்களுக்கு ஒரு கற்பனை வரும் எப்ப கூட்டத்தை வைக்க முடியும். எனக்கு சொன்னீங்கடா நான் டிஎஸ் ஆபீஸ்ல சாவஜ டிஎஸ் ஆபீஸ்ல உங்களோட காணாட்டா டிஎஸ் ஆபீஸ்ல வைக்கலாம் இருக்கு தானே? வடிவா 100 வியாபாரிகளையும் கூப்பிட்டு தனியா கூட்டம் ஒழுங்கு செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யறேன். சரியோ இப்ப 2 வீக்ஸ் நானும் பெறேன். சரியோ நானும் பெறேன். நீங்க இந்த இடத்துல வந்து நாங்கள் காசைத்தான் ஒதுக்க முடியுமே இல்லையா? திட்ட வரைவு வந்து பிரதேச சபை தான் வேலை செய்யறது எல்லாமே வேலை. அரசாங்கம் காசா கொடுக்கும் செய்யணும். ஆனா அந்த காசு வந்து நீங்க சொல்ற மாதிரி சிறந்த முறையில ஒரு திட்ட வரைவுக்கு இல்ல. இந்த கட்டினா ஒரு 50 வருஷம் நீண்டு நிலைக்கக்கூடிய மாதிரி 100 வருஷம் நீண்டு நிலைக்கக்கூடிய மாதிரி ஒரு திட்ட வரைவு தேவை தானே? கடை எங்க வரணும், என்ன வரணும், டொய்லெட் எங்க வரணும், 2 கிழமை அரேஞ்ச் பண்ணி முடியும். நான் வர்ற கிழமை பார்லிமெண்ட் சரியோ, அடுத்த கிழமை இந்த வர்ற கிழமை உங்களுக்கு திட்டவரவை சமர்ப்பிக்கிறதுக்கு இவர்கள் கொண்டறிவினா. இவ்வாறு இருக்க குறித்த சந்தை கட்டடம் தொடர்பான தெளிவுபடுத்துவதற்கான கூட்டத்திற்கு அழைத்த போதும் 3 வியாபாரிகள் மட்டுமே வருகை தந்ததாக சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் பொன்னையா குவதாசன் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த கட்டடம் சிறப்பாக அமைக்க எல்லோருடைய பங்களிப்பும் இதில் ஒற்றுமையாக நாங்கள் இந்த மார்க்கெட்டை எப்படி செய்ய போகிறோம் என்ற விஷயங்களை நாங்கள் தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் வியாபாரிகள் அழைத்திருந்தோம் கூட்டத்திற்கு. அதில் 3 வியாபாரிகளும் அந்த நேரம் வருகிறார்கள். அது கவலைப்படி விடியாம் இப்போது சொல்கிறீங்களா எங்களுக்கு அந்த தெளிவு தெரியாதுன்னு சொல்லி. நாங்கள் அந்த கூட்டங்களுக்கு அழைத்திருந்த போது 3 வியாபாரிகள் வருகிறார்கள். ஏனையவர் வரவில்லை. நாங்கள் அதை கதைச்சி போட்டு நம்மளாக விட்டுட்டோம். அப்போ இப்போ வந்து நாங்கள் உங்களோட திட்டங்களை உங்களுக்கு வடிவாக தெளிவுபடுத்தலாம். நாங்கள் 2 கிழமை காலவாசம் கேட்டுக்கிறோம். எம்பியும் கேட்டுக்கிறார் தானும் வாரன்னு சொல்லி நாங்கள் வடிவாக நாங்கள் இது வந்து எங்களோட தனிப்பட்ட விடியம் எங்களுடைய சந்தை எல்லாருடைய நாங்கள் எல்லாரும் இந்த பிரதேசத்துடைய மக்கள் அனைவரும் தான் பயன்படுத்துகிறது. எங்களுக்கும் ஆசை எங்களோட நகரம் சிறப்பாக இருக்க வேண்டும், வளர்ச்சி பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய உண்மையிலே இந்த கொடியாம் நகர
சந்தையை நான் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்கள் பிரதேசத்தை கொண்டு அந்த வகையில் நானும் சபை உறுப்பினர்கள் மற்றும் சபை உத்தியோகத்தர்கள் அனைவரும் இதுக்கு பாடுபாடு கொடுக்கிறார்கள். ஆனால் நிதி வளம் இருந்தும் சில அனுமதிகள் எங்களுக்கு சில கட்டடங்களை அகற்றுவதற்குரிய அனுமதிகள் கிடைக்கப்பெறுவதில்லை. அப்போ நாங்கள் அந்த அனுமதி கிடைத்தால் தான் நாங்கள் இந்த சில கட்டடங்களை நாங்கள் போட்ட திட்டத்தின்படி கொண்டு செல்ல முடியும். அவ்வாறான சில சிக்கல்கள் இருக்கிறதால நாங்கள் உடனடியாக ஒரே நாளில் ஒரு வருஷத்துலேயோ இந்த சந்தையை ஒரு புதிய மாற்றத்துக்கு கொண்டு வர முடியாது. அப்போ நாங்கள் படிப்படியாக நாங்கள் இந்த திட்டங்களை ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு அமைக்கப்பட்ட திட்டத்தை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு